செம்ம ரோஸ்டா இருக்கே, கீ ரோஸ்ட். கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை தான். அப்படியே தேங்காய் பாலை மேல ஊத்தி சாப்பிடுவோம். எப்படி சாப்பிட்டாலும் இது அப்படிதான் இருக்கு. இது ஏன் வந்து எனக்கு ஆப்பம் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, டேஸ்ட் வைஸும் சரி, இதுல வந்து உளுந்து டேஸ்ட் வருது. அப்பத்துலதான் உங்களுக்கு வந்து இந்த ஊட்ட ஊட்டையா அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். நேம் தான் மாத்தி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து நம்ம டக்குன்னு வந்து ஒரு ஃபுட்டை பத்தி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன், அதை வந்து எடுத்து பார்த்தும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் தான் நான் ஒரு புதுமையான இடத்துக்கு வந்திருக்கேன். புதுமையான இடம் மட்டும் இல்லாம இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா அமைஞ்சிருச்சு. அது என்னன்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு தான் நான் வந்து சொல்ல போறேன். நான் வந்து ரொம்ப ஒரு 2 hours எங்க வீட்ல இருந்து இங்க வரணும்னா செம்ம டிராவல் பண்ணி உங்களுக்காண்டி வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்கேன். உலக தொலைக்காட்சியில முதல் முறையாக, அதாவது என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஈசிஆர் பக்கம்லாம் நான் வந்து வீடியோ பண்ணதே கிடையாது. ஸோ ஈசிஆருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா, நீங்க ஃபுட்டு மட்டும் சாப்பிட வர வேணாம், மத்த எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல இருக்கு. அதுதான் உங்களுக்கு சஸ்பென்ஸ். தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லனா தலை வெடிச்சிரும். நம்ம எங்க வந்திருக்கோன்றத முதல்ல சொல்லிடுறேன். முற்றம் கர்நாடிக் கேண்டீன். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா ஈசிஆர்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த லேண்ட்மார்க் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. பிரார்த்தனா டிரைவிங் தியேட்டருக்கு ஆப்போசிட்லயே இந்த இடம் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து 10 o'clock தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஏர்லியா 7 o'clock வந்துடாதீங்க. ஈசிஆர் மக்கள்லாம் 10 மணிக்கு மேலதானே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் ஏன் சொன்னேன்னா, என்னோட மலரும் நினைவுகள்லாம் நிறைய எனக்கு வந்துட்டு போச்சு உள்ளர போன உடனே. அந்த மாதிரி ஒரு தீமோட தான் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட். சரி, என்ன அந்த சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு ஆம்பியன்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். மரத்தால் ஆன கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி சிலைகள், பெருமாள். நம்ம உள்ளர வந்தோடனே பெருமாள் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனுக்கு தேவையான மண்பானங்கள், அப்புறம் வந்து அயன் சம்மந்தப்பட்டது, இரும்பு கடாயி, இரும்பு தவா, இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி டெக்கரேஷனுக்கும் தேவையானது இருக்கு. இன்னொன்று என்னன்னா, சின்ன வயசு கொண்டு போன விஷயம் என்னன்னா இங்க இருக்கு. வாங்க. 90s கிட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம மர சொப்பு சாமான் வச்சு தான் விளையாடிட்டு இருப்போம். அதில் அரிசி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் இங்கே இருக்கு. இருக்கு பாருங்க. இது மரத்தான செப்பு சாமான், மண்ணாலான இது களிமண்ல வந்து செஞ்ச சின்ன சின்ன டைனி கிச்சன்ஸ்க்கான தேவையான பொருட்கள். இப்போதான் டைனி கிச்சன்ஸ்லாம் நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல, அதனால வச்சிருக்காங்க போல. அதே மாதிரி உரல், அம்மி கல் எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம பிளசண்டா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு புத்துணர்ச்சி பொங்குது. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே டேபிளுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல மினி டிஃபன் வந்து ஹோல் டேவும் கிடைக்குமா. மார்னிங் அதாவது 10 o'clock இருந்து நைட் வரைக்கும் இந்த மினி டிஃபன். நீர் தோசை, வட்டை அப்பமா, இது வந்து கருப்பு கவுனி பாயசம், பெசரத்து எம்எல்ஏ தோசை, கீ ரோஸ்ட், ராமேஸ்வரம் இட்லி. முதல்ல வந்து கீ ரோஸ்ட் ஆறி போயிடுவோம், அதனால கீ ரோஸ்ட்ல இருந்தே போயிடுவோம். செம்ம ரோஸ்டா இருக்கே கீ ரோஸ்ட். இந்த இடத்துல தெரியுதா, ஏகப்பட்ட கீ ஊத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாம்பார் தான். எல்லாம் வந்து இது பியூரான கீ ஊத்திருப்பாங்க போல. செம்ம ஃபிளேவரா இருக்கு. அதே மாதிரி சாம்பார் வந்து நல்லா அரைச்சு விட்ட சாம்பார், திக்கா இருக்கு. உங்களோட ஃபேவரட் சட்னி எல்லாம் காத்துட்டு இருக்கு நமக்காண்டி. நான் தம்ப்நெயில்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காண்டியும் ஆறிடுச்சு, இருந்தாலும் அந்த டேஸ்ட் மாறல கொஞ்சம் கூட. தேங்காய் சட்னி இஞ்சி எல்லாம் போட்டு செம ஃபிளேவரா இருக்கு. நல்ல ஒரு திக்கா கொடுத்துருக்காங்க. வாயில போட்டோடனே எனக்கு அந்த இஞ்சியோட ஃபிளேவர் தான் வருது. நிறைய டைம் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல இஞ்சி சேர்க்க மாட்டாங்க, வீட்டுங்கள்ல தான் சேர்ப்பாங்க. பட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் டச் கொடுக்குது. கார சட்னி எல்லாம் வந்து தக்காளியும் போட்டிருக்காங்க. வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் நிறைய தெரியுது. இதுலயுமே இஞ்சி போட்டிருக்காங்க, கொத்தமல்லி இஞ்சி ரெண்டுமே போட்டிருக்காங்க. புளிப்பு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனாலும் என்னோட ஃபேவரட் வந்து தேங்காய் தான். அடுத்தது வந்து மினி டிஃபன் தான். மினி டிஃபன்ல என்னென்ன ஐட்டம் வரும் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு இட்லி, தோசை, மினி தோசை தான். உங்களுக்கு ஸ்வீட்க்கு கேசரி, வடை, இது வந்து உப்புமா கொடுத்துருக்காங்க.
2 வகை சட்னி, சாம்பார், ஃபைனலா வந்து ஒரு ஃபில்டர் காஃபியும் வரும் இதுக்கு. நம்ம அது வந்து ஃபைனலா சாப்பிட்டுக்கலாம். கேசரி வந்து கொஞ்சமா வச்சிருக்காங்க. ஆனா தொடும்போதே நல்ல ஒரு பதத்துல இருக்கு பாரு. எல்லாம் முந்திரி, திராட்சை எல்லாம் மிதக்குது கேசரியில. நல்லா நெய் மணக்குது. உங்களுக்கு பைனாப்பிள் புட்டிங் கேசரி தான். ரவைய வந்து நல்லா வறுத்து அரைச்சிருக்காங்க, வறுத்து செஞ்சிருக்காங்க நெய்லயே. அப்படியே ரவை தனித்தனியா வருது. சூப்பரா இருக்கு. இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா நான் விட மாட்டேனே. இட்லி வந்து இந்த சைஸ்க்கு குடுக்குறாங்க. இட்லி ஆறிடுச்சு, இருந்தாலுமே சாஃப்டா தான் இருக்கு. எனக்கு சாம்பார் பிடிச்சிருக்கிறதுனால சாம்பார் தான் ஃபர்ஸ்ட். சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி இட்லியுமே சாஃப்டா இருக்கு உள்ளர. இதோட பிரைஸ் வந்து 209க்கு கொடுக்குறாங்க மினி டிஃபன். உப்புமா சாப்பிடுவோம். கிச்சடிக்கு வந்து மஞ்சத்தூள் போடுவாங்க, அதனால அது கிச்சடின்னு சொல்லுவோம். உப்புமா வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும். உப்புமாவோட போர்ஷன் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. உப்புமாக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும், அதனால தேங்காய் சட்னியோட தான் சாப்பிட போறேன். நீங்க சட்னி எல்லாம் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அவங்க வந்து வைக்கும் போது கொஞ்சமா கொடுக்குறாங்க. உப்புமா வந்து நல்லா இருக்கு. இதுலயும் எனக்கு இஞ்சி வந்துருச்சு. எனக்கு வந்து உப்புமாவே சரியா வராதுங்க. இந்த மாதிரி ஒரு பதம் தான் வரவே வராது. நல்லா எண்ணெய்லாம் ஊத்தி நல்ல ஒரு பதத்தோட பண்ணிருக்காங்க. அந்த சில்லி போட்டிருக்காங்க, ரெட் சில்லி போட்டோம்னா அந்த காரமும் அதுல ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு உப்புமா. எனக்கு வந்து உப்புமா பிடிக்காதுலாம் சொல்ல முடியாது, நான் எல்லாமே சாப்பிடுவேன். வடை பிளஸ் பொங்கலோட சாப்பிடுவோம் நம்ம. இப்ப வடையும் உப்புமாவையும் சேர்த்து சாப்பிடுவோம். வடை வந்து மினி சைஸ் வடை தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் எனக்கு சைடிஷ் வேணாம், இருந்தாலும் கார சட்னி கோச்சிக்கும்ன்றதுனால எடுத்துக்கிறேன். வடை வந்து சாஃப்டா இருக்கு. வெளியில வந்து அந்த புறப்பொறுப்பு ஃபீல் ஆகல, ஏன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்றதுனால. உப்புமாவும் அந்த வடையும் சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கு. தோசை நான் சொன்ன மாதிரி மினி தோசை தான். தேங்காய் சட்னி பிளஸ் சாம்பார். இங்க கிட்ட வந்து தோசை வெரைட்டிஸே ஏகப்பட்டது இருக்கு. தோசையோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. நான் கீ ரோஸ்ட் சாப்பிடும் போதே முடிவு பண்ணிட்டேன், இந்த ஹோட்டல்ல தோசையோட டேஸ்ட் நல்லா இருக்கும். மத்தபடியா வந்து கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை தான். நீர் தோசை வந்து 2 பீஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து தேங்காய் பால் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 135க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒரு தோசையோட சைஸ் காட்டுறேன், ரெண்டுத்தையும் காட்ட முடியாது. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு பாக்கணுமா இல்லையா? ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல ட்ரை பண்ணிருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே சைஸ் தான். இதுக்கு வந்து வெல்லமும் தேங்காயும் கொடுப்பாங்க. இன்னொன்னு சாகுன்னு ஒரு டிஷ் கொடுப்பாங்க. இவங்க வந்து தேங்காய் பால் கொடுக்குறாங்க. தேங்காய் பால்ல வந்து நல்லா திக்கா இருக்கு. ஏலக்காவோட ஃபிளேவரும் வருது. ஸ்வீட்னஸ் வந்து நார்மலா போட்டிருக்காங்க, ரொம்ப அப்படியே திகட்டுற மாதிரி இல்லாம. இந்த நீர் தோசை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து டேஸ்ட் வந்து சேம் தான். அப்படியே தேங்காய் பாலை மேல ஊத்தி சாப்பிடுவோம். எப்படி சாப்பிட்டாலும் இது அப்படிதான் இருக்கு. நீர் தோசை வந்து நான் 2-3 இடத்துல சாப்பிட்டுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரிசி மாவுல தான் பண்ணிருப்பாங்க. செம்ம சாஃப்டா இருக்கும். இது ஏன் வந்து எனக்கு ஆப்பம் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, டேஸ்ட் வைஸும் சரி, இதுல வந்து உளுந்து டேஸ்ட் வருது. அத நீர் தோசை போடும் போதே செம்ம சாஃப்டா அப்படியே பிச்சுக்கும், கையில தொடும் போதே பிச்சுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பத்துல இருக்கிற மாதிரி ஓட்டையா இருக்கு. ஆப்பத்துலதான் உங்களுக்கு வந்து இந்த ஓட்டையா அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். நேம் தான் மாத்தி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து நம்ம டக்குன்னு வந்து ஒரு ஃபுட்டை பத்தி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன், அதை வந்து எடுத்து பார்த்தும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். ராமஸ்ரீ இட்லி வந்து ராமேஸ்வரம் இட்லின்னு சொல்லுவாங்க. அதை ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்க. நல்லா வந்து தட்டி இட்லி மாதிரி இருக்கு. ஆனா தட்டி இட்லி வந்து பிளாட்டா இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் இட்லியே அப்படியே பிஸ்கன்னு இருக்கும் தெரியுமா, அதுவே கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒயிட் சட்னி. எனக்கு வந்து சேம் இட்லி மாதிரிதாங்க இருக்கு. அந்த சைஸுக்காண்டி அவங்க ராமேஸ்வரம் இட்லின்னு வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் வந்து சேம் பேட்டர் தான், அதே இட்லி தான் கொடுத்துருக்காங்க. சாம்பார்ல வந்து நல்லா டிப் பண்ணி சாப்பிடணும். சாம்பார்ல பேசாம எடுத்து ஊத்தி இருக்கலாமோ சாம்பாரை. சுட சுட இந்த சாம்பாரோட இந்த இட்லி சாப்பிட்டா இன்னும் அப்படியே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இந்த அரைச்சு விட்ட சாம்பார் தாங்க. இதுக்கு வந்து தனியாவே இட்லி ஒரு 2 செட் ஆர்டர் பண்ணிட்டு போலாம் போல. இது ஒரு இட்லியை வந்து 180 கொடுத்து வாங்குறதுக்கு. இதுதான் பெசரத்து எம்எல்ஏ தோசை. அது ஒண்ணும் இல்லைங்க, பெசரத்துனாலே உங்களுக்கு வந்து பச்சை பயிர்ல தான் தோசை வந்து வாப்பாங்க.
அதுக்கு குள்ளர வந்து பெசர தோசைக்குள்ளர உப்புமா வச்சு கொடுப்பாங்க. இது வந்து 2 பீஸ் கொடுக்குறாங்க. பச்சை பயிர்ல பண்ணதுனால உங்களுக்கு இஞ்சி துவையல் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க, ஈஸியா டைஜஸ்ட் ஆகாது அப்படின்றதுனால. இந்த இஞ்சி துவையல் கூட ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. அந்த தோசை வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. கூடவே அந்த உப்புமாவும் இஞ்சி துவையில சேர்த்து சாப்பிடும் போது ஒரு நல்ல ஃபிளேவர். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான டேஸ்ட்லாம் வியர்டா இல்ல, நல்லா இருக்கு. இது வந்து வட்டை ஆப்பம். இதோட பிரைஸ் வந்து 145க்கு கொடுக்குறாங்க. இதுக்கும் தேங்காய் பால் கொடுத்துருக்காங்க. அந்த தேங்காய் பாலை மேல ஊத்தி ஆப்பம் மாவு எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நல்லா ஃபிளஃபியா இருக்கு. நல்லா இருக்குங்க. மேல வந்து நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு வேக வச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்கு. அதான் அந்த ஆப்பமே வந்து நல்லா திக்கா ஊத்தி கொடுத்துருக்காங்க. இந்த தேங்காய் பாலோட சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு. இன்னும் சுட சுட சாப்பிட்டிருந்தா இன்னும் ஃபிளேவர் நல்லா இருந்திருக்கும் போல. இது வந்து காப்பர் கிளாஸ்ல தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு விஷயம் தான். இது கீழே விழுந்துருப்போது. இது ஓபன் பண்ணும் போலப்பா. ஐயா தண்ணி இல்ல, இப்படி முட்டை வாங்கிட்டேன். கருப்பு கவுனி பாயாசத்துல வந்து மேல தேங்காவை வறுத்து போட்டிருக்காங்க. இந்த தேங்காவோட சாப்பிடுவோம். எப்பவுமே வந்து இந்த மாதிரி பாயாசத்துல வெல்லம் தான் போடுவாங்க. அதே மாதிரி வெல்லம் போட்டுதான் சமைச்சிருக்காங்க. சிறுபருப்பும் போட்டு சமைச்சிருக்காங்க. இதுல சிறுபருப்பும் ஆட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஃபிளேவருக்கு வருது. நல்லா நிறைய ஸ்வீட் எல்லாம் போடாம அளவா போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 140 பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க. சின்ன கப்ல தான் இருக்கு. நல்லா இருக்குங்க. ஃபைனலா ஃபில்டர் காஃபி. அந்த மினி டிஃபனுக்கு காம்ப்ளிமெண்டா வர மினி ஃபில்டர் காஃபி இது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, மீடியமான ஸ்ட்ராங்ல நல்லா இருக்கு. எனக்கு சாப்பிட்டதுலயே ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த பெசரத்து எம்எல்ஏ தோசையும் வட்டை ஆப்பம். அதுவும் வட்டை தான் ரொம்ப ஒரு ஸ்பெஷலா இருந்தது அந்த டிஷ். அதே மாதிரி அந்த கருப்பு கவுனி பாயசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே வந்து என்ன சொல்றது, ட்ரெடிஷ்னல் டச்சோடயே இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் வந்து இட்லி தோசை எல்லாம் அந்த பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தூய மல்லி ரைஸ் தான் யூஸ் பண்ணி இட்லி தோசை எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அது வந்து காஸ்ட்லி அப்படின்றதுனால, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் அது. அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். நியூட்ரிஷன் லெவல் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரைஸ். அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரைஸ் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு கிட்ட நேராவே போய் கேட்டுட்டேன். குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து நல்லா இருந்தது. கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்பெஷல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். 4 ஸ்டேட் ஸ்பெஷல் வந்து இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.